முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான பூந்தி லட்டு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி. ஒரு 15 மினிட்ஸ்லேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப்பு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா சலித்து நான் எடுத்திருக்கேன், கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஒட்டுக்கா தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சிங்கன்னா கட்டி கட்டாது. சீக்கிரமாகவே நம்ம இதை கரைச்சிடலாம். சலிச்சுட்டு நீங்கள் மாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டியே கட்டாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது கூட நான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எல்லோ கலர் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃபுட் கலரை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பூந்தி இதாகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் ரொம்ப இழுக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நான் எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் நான் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக, ஒரு 1/2 கப்புக்கு கம்மியாக நான் தண்ணி வச்சுருக்கேன், அந்த சக்கரை மூழ்கிற அளவுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். சக்கரை நல்லா கரைஞ்சி பாருங்கள் இந்த அளவுக்கு குறைச்சிருச்சு. ஒரு 3 ஏலக்காயை நான் அதில் இது பண்ணி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்கள் இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கம்பி பதம். கொஞ்சம் கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஒரே ஒரு கம்பி மாதிரி வரும். அந்த பதத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு கம்பி பதம் வரணும். இல்லைனா நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா கெட்டியாகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம் இதை. இது ரொம்ப இங்கே கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கும்னா லெமன் ஒரு 2 ட்ராப் விட்டிங்கன்னா கட்டி கட்டாது சக்கரை. நம்ம அதுக்குள்ளே நான் இது இன்னொரு ஸ்டவ்வில் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் பொரிக்கலாம். இந்த மாதிரி பூந்தி தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு தேய்ச்சிக்கலாம். ரொம்பவும் எண்ணெய் சூடாக இருந்தால் மொறுமொறுன்னு ஆகிடும். ரொம்பவும் எண்ணெய் காயாமல் இருக்கக்கூடாது, மாவு கரைஞ்சிரும். ஒரு மீடியமாக இருக்கணும். அப்போவே கலைக்கூடணும், இல்லை கட்டி கட்டிக்கும். ரொம்ப நேரம் நம்ம வேக விட வேண்டியதில்லை. ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். ரொம்ப வெந்தால் பூந்தி ஆகிடும். இந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. பூந்தி ஒன்றுக்கு ஒன்று சேராமல் பிரித்து விடுங்க. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. போதும், வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பாருங்கள், பூரா ஒன்றும் இல்லாமல். இப்போ நம்ம இந்த பூந்தியை நம்ம ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு மூடி வச்சிடலாம். ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த அடசல் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் பூந்தி நம்ம இப்போ பொரிச்ச பூந்தியை நான் இப்போ இந்த ஜீராவில் சேர்த்துட்டேன். சேர்த்து மூடி வச்சுருங்க. ஊறட்டும். அது கூட ஒவ்வொரு அடசலும் எடுத்து நம்ம பூந்தி கூட மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். அப்போ நல்லா ஊறிக்கும். ஊறினா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடும். சர்க்கரையும் கெட்டி கட்டாது. அடுத்த அடசல் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப நேரம் மட்டும் விட்டுறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலே சீக்கிரமாக ஆயிரும். இப்போ நான் எல்லாம் பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சும்மா ஒரு 2 கை கரண்டி போட்டிங்கன்னா போதும். அது இந்த பூந்தி கூட அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி முந்திரி திராட்சை உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம்.
நெய்யில் பொரித்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. முந்திரி திராட்சை நான் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்ச பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு வச்ச பூந்தியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நம்ம ஒரு 2 கரண்டி நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கிறோம்ல, அதையும் இதில் சேர்த்து பிடிக்கணும். அப்போ தான் நல்லா பூந்தி ரொம்ப இதாக இல்லாமையும் இருக்கும், நல்லாயிருக்கும். பிடிக்கவும் நம்மளுக்கு நல்லா உருண்டை வரும். பாருங்கள், இந்த மாதிரி பூராத்தையும் அரைச்சிடக்கூடாது. ஒரு 2 கரண்டி மட்டும் அரைச்சா போதும். இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். தேங்க்யூ.